இன்றைய தினத்திலே தேவனுடைய வசனத்திலிருந்து பேசுவதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 1 to 7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது காணாமல் போன ஒரு ஆட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு அந்த இடத்திலே காணாமல் போகிறது. அடுத்ததாக இந்த 8 முதல் 10 வசனங்களிலே இந்த காணாமற் போன வெள்ளிக்காசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த லூக்கா 15வது அதிகாரம் 11 முதல் 32வது வசனம் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இருந்த 2 குமாரர்கள், கெட்ட குமாரனுடைய உவமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் பொதுவான ஒரு காரியம். இந்த 8வது வசனத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அது காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேடுகின்ற அனுபவம், இதை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திற்கு நீங்கள் வரும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு சொல்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இங்கே தேவன் எதை இழந்தார் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான கண்ணோட்டம் நமக்கு நிச்சயமாக தேவை. ஆதியிலே சர்வத்தையும் தேவன் படைக்கின்றார், பூமி அனைத்தையும் சிருஷ்டிக்கின்றார், மிருக ஜீவன்கள், மரங்கள், ஆகாயம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு பிற்பாடு இங்கே இந்த வேதத்திலே வேத பகுதியிலே நாம் வாசித்தோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கிறிஸ்து எதை இழந்தார் என்பதை குறித்ததான ஒரு காரியத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமான ஒரு தெளிவு வேண்டும். இந்த கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையிலே பதில் தேடுகிறவர்கள் பதில் வேண்டும் என்று எண்ணினால், கிறிஸ்து எதை இழந்தார் என்று கேட்கும்போது அதனுடைய பதில் உன்னை என்றுதான். கிறிஸ்து எதை இழந்தார்? என்னை இழந்தார். கிறிஸ்து உங்களை இழந்தார். ஆதியாகமம் அதனுடைய 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:8வது வசனத்திலே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். சகல விதமான கனி விருட்சங்கள், அதற்கு தேவையான தண்ணீர், அழகான மரஞ்செடி கொடிகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் மனுஷனையும் சிருஷ்டித்த பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார்? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு சில வேளைகளிலே நம்முடைய வீடுகளிலே ஒரு சிலர் வரும்போது யதார்த்தமாக நாம் தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதை அவர்கள் கேட்டு விடுவார்கள். அதே போலத்தான் இங்கே தேவன் அந்த பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகின்றார். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் இருவரும் கேட்கிறார்கள். ஆதியாகமம் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஏனோக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்.
தேவன் நம்மை குறித்து விரும்புகிறதான காரியம், தேவன் மனுஷனை படைத்ததற்கான நோக்கம், தேவன் நம்மோடு உறவாட விரும்புகிற ஒரு தேவன், நம்மோடு சஞ்சரிக்க விரும்பின ஒரு தேவன். இந்த ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். அதே போல இந்த ஆதியாகமம் இந்த மனிதனுடைய வீழ்ச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதை இழந்தோம், மனிதன் எதை அந்த இடத்திலே இழக்கின்றான்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியிலே வந்தார் என்று நாம் பார்த்தோம். தேவன் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறார். அதே போல மனிதனும் ஏதோ ஒன்றை அந்த சூழ்நிலையிலே இழந்திருக்கின்றான். யாத்ராகமம் 33:11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். வேறு யாரிடத்திலும் இவ்விதமாக முகமுகமாய் பேசுகின்றதான அனுபவம் அதிகமாக சொல்லப்படவில்லை. ஏனோக்கோடு சஞ்சரித்து வந்தார். இங்கே மோசேயோடு ஒரு சிநேகிதனோடு மனிதன், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். நம்மோடு சிநேகம் பாராட்ட விரும்புகின்ற ஒரு தேவன், நம்மை சிநேகிதராக பார்க்க விரும்புகின்ற ஒரு தேவன், நம்மோடே கூட சஞ்சரிக்க விரும்புகிற ஒரு தேவன். இவ்விதமான ஒரு தேவனை தான் நாம் ஆதியிலே கொண்டிருந்தோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த ஒரு நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒரு நிச்சயம். கிறிஸ்து நமக்காக மரித்தார், இந்த உலகத்தின் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்பது மெய்தான். இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்பிற்கு ஒரு தொடக்கமாக அமைகின்றது. கிறிஸ்து எல்லோருக்காகவும் மரித்தார், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிறதான சத்தியம் மெய்யாயினும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், என்னுடைய பாவங்கள் என்னுடைய மீறுதல்களுக்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இந்த பூமியிலே வாழ்ந்தார், இந்த பூமியிலே மரித்தார் என்கிறதான நிச்சயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேண்டும். எனக்காக என்பதை என்னுடைய இருதயத்திலே நான் விசுவாசிக்கும் போதுதான் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரட்சிப்படைவதற்கு ஒரு தொடக்கமாய் அமைகிறது. அவ்விதமாக நான் எனக்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது, என்னுடைய இருதயத்திலே நான் அதை விசுவாசிக்கும் போது, தேவனோடு ஆதியிலே ஒரு உறவை கொண்டிருந்தோமே, தேவனோடு பேசுகின்ற ஒரு உறவு, தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு உறவு, தேவன் நம்மை சிநேகிதர்களாக பார்த்து பேசுகின்ற பழகுகின்ற ஒரு உறவு, அந்த உறவிற்குள்ளாய் மறுபடியுமாய் ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம் இங்கே வருகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே. ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கம்தான். அந்த தொடக்கம் எப்பொழுது சம்பவிக்கும் என்றால், என்னுடைய இருதயத்திலே நான் கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பு மறுபடியுமாய் அந்த உறவு முளைத்து எழும்புகின்றது. இது முதலாவது சிந்தனை. மறுபடியுமாய் லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு வரும்போது ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 10 வெள்ளிக்காசுகள் உண்டு, ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கம் மாத்திரம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார்.
அவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொலைத்ததை மறுபடியுமாக தேட வேண்டும். அதை எங்கே தொலைத்தோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் தொலைத்ததை அறிந்து கொண்டோமா என்பதையும் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, சிறு பிள்ளைகளிடத்தில் பல்வேறு விதமான விளையாட்டு பொருட்களை வைத்திருப்பார்கள். ஒரு சில பிள்ளைகள் அதிகமான விளையாட்டு பொருட்களை வைத்திருப்பார்கள். அங்கும் இங்கும் போட்டுவிட்டு விளையாடுவார்கள். போட்டுவிட்டு என்ன செய்வார்கள்? அதை குறித்து மறந்து விடுவார்கள். அந்த தொலைந்து போனதை பற்றியே அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நாம் ஏதோ ஒன்றை தொலைத்திருக்கிறோம். அந்த தொலைத்ததை தேட வேண்டும். அதை எங்கே தொலைத்தோம்? இவ்விதமான காரியங்களை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சிந்திப்பது அவசியமாகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரம் 14 முதல் 30 வசனங்களிலே அந்த 15வது வசனத்திற்கு வரும்போது, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒரு எஜமான் இருக்கிறார், 3 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் உனக்கு எத்தனை தாலந்துகளை கொடுத்தார்? தேவன் எனக்கு எத்தனை தாலந்துகளை கொடுத்திருக்கிறார்? ஒருவேளை அது 5 இருக்கலாம், ஒருவேளை 2 இருக்கலாம், ஒருவேளை 1 தாலந்தா இருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதை சிந்திக்காத பட்சத்திலே அந்த தாலந்துகளை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவன் உங்களுக்கு எத்தனை தாலந்துகளை கொடுத்தார் என்கிறதான காரியத்திலே நமக்கு நிச்சயம் வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 17 வசனங்களிலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வழக்கமாக ஒரு பழமொழி சொல்வார்கள், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்வார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது பல்வேறு விதமான மரங்களுடைய சிறு நாற்றுகளை பார்க்கலாம். தென்னை மரமாக இருக்கட்டும், வாழை மரம், பலாமரம் என்று நாம் அந்த சிறு நாற்றுகளை பார்க்கும் போதே இது இன்ன மரம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் நம்மிடத்திலும் கனி தருகின்ற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார். முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டியதின் அவசியம் உண்டு. அந்த உறவில் நாம் ஒரு தொடக்கம் மிக அவசியம். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. யோவான் 15:5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:5 ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அந்த ரட்சிப்போடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாய் அல்ல. தேவன் நம்மிடத்திலிருந்து நிச்சயமாக தேவன் நமக்கு பலவிதமான தாளந்துகளை தந்திருக்கிறார். அந்த தாளந்துகள் என்ன என்பதை குறித்ததான காரியத்திலே ஒரு தேடல் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியம். அந்த தேடல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நமக்கு கனி கொடுப்பதற்கு ஏதுவாய் அமைகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்திலே இயேசுவானவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்திற்கு வரும்போது நாம் அதை வாசிக்கும் போது சற்றே ஒரு தெளிவு உண்டாகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு மரத்திற்கும் அது கனி தரும்படி ஒவ்வொரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் பசியாய் இருந்தார். அவர் வந்து இந்த அத்திமரத்திலே அநேக இலைகளை பார்க்கின்றார். அவர் வந்து தூரத்திலிருந்து கண்டு அதிகமான இலைகள் இருக்கிறது, ஒருவேளை எனக்கு தேவையான உணவு இந்த அத்திமரத்திலிருந்து கிடக்கும் என்று வந்து பார்க்கின்றார். ஆனால் இங்கே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது அத்திப்பழ காலம் இல்லை. ஆனால் தேவன் அந்த மரத்தை சபிக்கிறார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷத்திற்கு நீங்கள் வரும்போது பரலோகத்தை குறித்து, அங்கு இருக்கிறதான கனி விருட்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மாதங்களிலும் கனி தருகிறதான மரங்கள் அங்கே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது அத்திப்பழ காலமே இல்லை. இருப்பினும் தேவன் அந்த இடத்திலே பசியாய் இருக்கும்போது கனிகளை தேடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவன் கொடுத்ததான தாளந்துகள் எங்கே? நிச்சயமாக தேவன் எல்லாருடைய திறமைக்கு தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக தேவன் மனிதனை வெறுமை எண்ணத்தோடு படைக்கவே இல்லை. நிச்சயமாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார் என்றால், உங்களை அழைத்தார் என்றால், உங்களை குறித்ததான ஒரு பெரிய நோக்கம் தேவனுக்கு உண்டு. தேவன் உங்களுக்கு அந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் அந்த சிறு பிள்ளைகளைப் போல் இங்கும் அங்குமாய் அந்த விளையாட்டு பொருட்களை தூக்கி எறிவது போல் நம்முடைய தாளந்துகளை, என்ன தாளந்துகள் என்றே கண்டுபிடிக்கும் முன்பே அதை நாம் எங்கேயோ தொலைத்து விட்டோமோ? அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கின்றான்? அந்த ஒரு தாளந்தை கொண்டு போய் அவன் மண்ணை தோண்டி புதைத்து வைக்கின்ற ஒரு அனுபவம். நம்முடைய தாளந்துகளை அறிந்து கொண்டோமா? இந்த காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரத்திற்கு வரும்போது ஆவியின் கனிகள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவையெல்லாம் ஆவியின் கனிகள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, விசுவாச மக்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனிகள் நிச்சயமாய் தேவை. அதே போல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு இடங்களிலே தேவன் நமக்கு கொடுக்கின்றதான தாளந்துகள், வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக முதலாவது நாம் தாவீதினுடைய வாழ்க்கைக்கு வருவோம். தாவீதை குறித்து நாம் சிந்திக்கும் போது நாம் என்ன சிந்திக்கின்றோம்? தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தார். இதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த தாளந்தா? இதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த திறமையா? 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 13 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13 23 வரை நீங்கள் வாசிக்கும் போது, தேவன் எவ்விதமாக சாமுவேலை கொண்டு தாவீதை தெரிந்து கொள்கின்றார் என்பது நீங்கள் திட்டமாக வாசிக்க முடியும். அவன் தகப்பனுடைய எல்லா குமாரனிலும் அவன் கடைசி குமாரன். தகப்பன் அந்த விருந்துக்கு தாவீதை அழைக்கவே இல்லை. ஒவ்வொருவராய் சாமுவேலுக்கு முன்பதாக கொண்டு வரப்படுகிறார்கள். சாமுவேல் கேட்கிறார், இவனா இவனா என்று. இல்லை, தேவனிடத்திலிருந்து ஒரே பதில்தான், இல்லை. சாமுவேல் தாவீதின் தகப்பனிடத்தில் கேட்கின்றார், இனியும் உமக்கு வேறு யாராவது குமாரர் உண்டா?
அப்பொழுதுதான் சொல்கின்றார், எனக்கு இனியும் ஒரு இளைய குமாரன் உண்டு, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீதினுடைய திறமைகள், தாவீதுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகள் என்ன? அந்த 16வது அதிகாரம் 13 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது இதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அதற்கு முன்பதாகவே தேவன் தாவீதோடு இருந்ததினால் தாவீதுக்கு இந்த இசை சம்பந்தமான ஒரு ஞானத்தை, அறிவை, ஒரு தாளந்தை கட்டளையிட்டிருந்தார். நீங்கள் பல்வேறு சங்கீதங்களை வாசிக்கும் போது அந்த சங்கீதங்கள் எல்லாம் முன்குறிப்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் உண்டு. நெகினோத் எனும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், பல்வேறு விதமான வாத்திய கருவிகளின் பெயர்கள் அந்த சங்கீதத்தின் முன்குறிப்புகளிலே நீங்கள் வாசிக்கலாம். இவ்விதமாக அந்த சங்கீத சம்பந்தமான, இசை சம்பந்தமான ஒரு ஞானத்தை, வரத்தை தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டிருந்தார். அந்த 23வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம், தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க, சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். சவுல் தான் இந்த தேசத்திற்கு ராஜா. ஆனால் சவுலை தேவன் கைவிட்டார். அதற்கு பிற்பாடு சவுலின் மீது ஒரு பொல்லாத ஆவி இடையிடையே வரும். அந்த பொல்லாத ஆவி வரும்போது என்ன செய்வார்கள்? அதற்குத்தான் தாவீதை அழைத்து அனுப்புகிறார்கள் சவுலினுடைய ஊழியக்காரர். சவுல் அந்த பொல்லாத ஆவி அவன் மீது வரும்போதெல்லாம் தாவீது தன்னுடைய சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பான். அப்பொழுது பொல்லாத ஆவி அந்த சவுலை விட்டு நீங்கும், அவன் ஆறுதல் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக தொடக்க காலங்களிலே தாவீது சவுலோடு கூட அரண்மனையிலே இருந்து வந்தான். ஆனால் நாள் ஆக ஆக கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் தாவீது எல்லா யுத்தங்களையும், இஸ்ரவேலினுடைய எல்லா யுத்தங்களையும் தாவீது நடத்துகிற ஒரு மனுஷன் ஆகிறார். இருந்த போதிலும் தேவன் இந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே, இந்த சுரமண்டலத்தை வாசிப்பதற்கு, பல்வேறு விதமான கீத வாத்தியங்கள் வாசிப்பதற்கு, பாடல்களை பாடுவதற்கு தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே, நான் யுத்த மனுஷன் ஆகிவிட்டேன், ஏறக்குறைய ராஜாவாகிவிட்டேன், இதையெல்லாம் விட்டுவிடுவேன் என்று சொன்னாரா? இல்லவே இல்லை. அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, அதற்கு முன்பதாக இருக்கின்ற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுடைய எல்லா யுத்தங்களையும் யார் முன்னின்று நடத்தினது? தாவீது தான். அப்பொழுது தாவீது வர வர விருத்தி அடைகின்றார். மக்கள் தாவீதை புகழுகின்ற ஒரு சூழ்நிலை. சவுலுக்கு தாவீதை குறித்ததான ஒரு எரிச்சல் தன்னுடைய மனதிலே தோன்றுகிறது. 9வது வசனம், கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது, அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினால் சுரமண்டலம் வாசித்தான். ஒரு யுத்த மனிதன், எல்லா யுத்தங்களையும் இஸ்ரவேல் மக்களுக்காக நடப்பிக்கிற ஒரு மனுஷன் கோலியாத்தை கொன்றான், கோலியாத்தினுடைய சகோதரர்களை கொன்று விட்டான், எல்லா யுத்தங்களையும் முன்னின்று நடத்துகிற ஒரு மனுஷன் அந்த சுரமண்டலத்தை எடுத்து பின்பும் ராஜாவின் முன்பாக நின்று வாசிக்கிறான். அந்த ராஜா என்ன செய்கின்றார்? அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே அவரோடைய சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். தாவீது சவுலுடைய சமூகத்தில் நின்று ஓடுகின்றார். 150 சங்கீதங்கள் வேத புஸ்தகத்திலே உண்டு. அநேக சங்கீதங்களுடைய முன் குறிப்பிலே அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, இது தாவீதுனுடைய சங்கீதம். எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதிக சந்தோஷமாக இருந்த நாட்களிலும், ஒருவேளை அந்த அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்ட நாட்களிலும், எல்லாவித இக்கட்டுகள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்து இந்த தாளந்துகளை, வரங்களை தாவீது பயன்படுத்தும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதனால் தான் இன்றளவும் உலகெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தாவீதின் சங்கீதங்களை வாசித்து கொண்டிருக்கிறோம். எல்லா சங்கீதங்கள், அநேக சங்கீதங்களின் முன்குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வாத்தியத்தில், இந்த சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார் என்று. அடுத்த முறை ஒருவேளை நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது
அதில் முன்குறிப்பாக எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் வாசியுங்கள். அப்சலோமுக்கு பயந்து அப்சலோம் அந்த அரண்மனை வந்து பிடித்து கொள்கின்றார். தாவீதும் அவனை சார்ந்த எல்லோரும் துரத்தப்படுகிறார்கள். சத்துரு தாவீதை தொடர்ந்து பிடிக்கின்ற சூழ்நிலைகள். எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது பாடினதான அந்த சங்கீதங்கள் வேத புஸ்தகத்திலே நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் தாவீதின் மூலமாய் தாவீதுக்கு கொடுத்த அந்த தாளந்துகள் வரங்களின் மூலமாய் தேவ ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார். அதே போல சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்களை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் பேசுகிறதை கேட்கிறதான ஒரு மனுஷன் சாமுவேல். சபைக்கு என்ன காரியங்கள் அடுத்தது அந்த காலங்களிலே சபையை குறித்து யாரும் கவலைப்படவே இல்லை. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அவன் சிறு பிள்ளையாய் இருந்தது முதல் தேவனுடைய சபையிலே வளர்க்கப்பட்டு இந்த சபைக்கு தேவனுக்கு அடுத்ததான காரியங்களை குறித்து யோசிக்கிற ஒரு மனுஷனாய் வளர்ந்து வருகின்றார். தீர்க்க தரிசனம் வரம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த இஸ்ரவேல் மக்களை எல்லாம் விசாரித்து நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு வரத்தை, ஒரு தாளந்தை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் வேத புஸ்தகம் என்று சொல்லும்போது இன்றைய தினத்திலே நம்முடைய உலகத்திலே நாம் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று கல்வி பயில்கின்றோம். பெரிய பெரிய பட்டங்களை வாங்குகின்றோம். புத்திமான்கள் கல்விமான்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். பல்வேறு விதமான காரியங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து பட்டம் பெறுகிறார்கள். பட்டம் பெறுகின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புஸ்தகங்களை எழுதுகிறார்கள். ஆராய்ச்சி செய்து புஸ்தகங்களை எழுதுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வேத புஸ்தகம் என்பது அப்படிப்பட்ட மனுஷர்களால் எழுதப்பட்டதா என்றால் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவன் அநேகருக்கு கொடுத்த தாளந்துகளை, தேவன் அநேகருக்கு கொடுத்த வரங்களை பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய இருதயங்களை எழுப்பினதினாலே, ஏவினதினாலே அவர்கள் மூலமாக இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஸ்திரீ புருஷர் ஞான எழுப்புதல் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தினுடைய வேலைகளுக்கு அடுத்த வேளையிலே ஸ்திரீ புருஷர் யார் மனதை தேவன் உற்சாகப்படுத்தினாரோ, எவர்களுடைய ஆவியை ஏவினாரோ அவர்கள் தேவனுடைய சபைக்கு என்று கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஆலயத்திற்கு அடுத்ததான வேலையிலே சிறு வேலையாகட்டும் மிகப்பெரிய வேலையாகட்டும், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஸ்திரீகளுடைய இருதயத்தை தேவன் எழுப்புகின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த நூலை நூற்கின்ற வேலை. தேவன் பல்வேறு விதமான வரங்களை, தாளந்துகளை நமக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றார். தானியேல் அவரை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது தேவன் எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார், அந்த என்னுடைய தாளந்துகளை எப்படி உபயோகப்படுத்தலாம், இவ்விதமான காரியங்களை குறித்து தானியேல் சிந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவன் நமக்கென்று பல்வேறு விதமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். என்ன தாளந்துகளை நமக்காக கொடுத்திருக்கிறார், அந்த தாளந்துகளை எப்படி பயன்படுத்தலாம், இந்த காரியங்களை குறித்து நாம் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டும். இந்த மத்தேயு மறுபடியும் மத்தேயு 25வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பின் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த 5 தாளந்து கொடுக்கப்பட்டவர்கள், 2 தாளந்து கொடுக்கப்பட்டவர்கள் அதை வைத்து வியாபாரம் செய்தார்கள், உபயோகப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தனித்துவமான திறமைகள் நமக்கு உண்டு. ஒருவேளை அது ஓவியத்திலோ, கலைகளிலோ, நாட்டியத்திலோ, இசையிலோ, விளையாட்டு துறையிலோ பல்வேறு விதமான தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். ஏறக்குறைய ஒரு 50 வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஒலிம்பிக்ஸ் என்கிறதான போட்டிகள், ஏறக்குறைய சமீபமாக ஒரு 100 வருடங்களாக அந்த ஒலிம்பிக்ஸ் என்கிறதான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த போட்டிகளுக்கு என்று பல்வேறு பயிற்சிகளை எடுத்து வருடங்களாக பயின்று அந்த போட்டிகளிலே பங்கேற்கிறதான மக்கள் உண்டு. ஆனால்
ஆப்பிரிக்கா தேசத்தை சார்ந்ததான மக்கள், பழங்குடியின மக்கள், அந்த போட்டிகளிலே எந்த ஒரு உபகரணங்களும் இன்றி, பயிற்சிகளும் இன்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஒலிம்பிக் என்கிறதான அந்த போட்டிகளிலே, உலக மேடையிலே நடைபெறுவதான அந்த போட்டியிலே அவர்கள் கலந்து கொண்டு அந்த பட்டங்களை, தங்க பதக்கங்களை வெல்கின்றார்கள். இது எப்படி சாத்தியமாகிறது? தேவனோடு ஒரு இசைந்த ஒரு வாழ்வு. நாம் ஆதியாகமத்திலே வாசித்தோமே, தேவன் நம்மோடு உறவாட விரும்புகிற ஒரு தேவன், நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிற தேவன், நம்மோடு சிநேகம் பாராட்ட விரும்புகின்ற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்பது ஒரு தொடக்கம். அதற்கு பிற்பாடு நாம் நம்முடைய தாளந்துகள், தேவன் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார் என்கிறதான காரியத்திலே நாம் அந்த காரியங்களை குறித்து ஆவல் உள்ளவர்களாய், தேடல் உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவனோடு இசைந்த ஒரு வாழ்வு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் பாடல்களை பாடும்போது எத்தனை அழகான பாடல்கள், கீர்த்தனைகளை நாம் பாடுகின்றோம். உலக பிரகாரமான மக்கள், கவிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் ஒருவேளை அதை எழுதுகின்றார்கள். ஆவியின் ஏவுதலினாலே பல்வேறு விதமான பாடல்களை, கீர்த்தனைகளை எழுதின தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. 100 வருடங்கள், 150 வருடங்களுக்கு மேலாக சபை சரித்திரத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த பாடல்களை எழுதினவர்களை குறித்ததான காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். தேவ ஆவியானவருடைய இருதயங்களிலே கிரியை செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்துகளை அவர்கள் தேவனுக்கு என்று பயன்படுத்தும் போது அதிகமான கனிகளை இன்றளவும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதினுடைய சங்கீதங்களை குறித்து சொன்னேன். இந்த கீர்த்தனைகள், பாமாலைகள், இந்த பாடல்கள் எல்லாம் எத்தனை வருடங்களாக சபைகளில் பாடப்பட்டு வருகின்றது. அதனுடைய கனிகள் எல்லாம் நிச்சயமாக யாரை சேர்ந்தது? தேவன் பயன்படுத்தினவர்களை சார்ந்த ஒரு கனிகளாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு, தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தனித்திறமைகள், தாளந்துகள், வரங்களை தேவன் நிச்சயமாக கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேடல், முதலாவது நாம் அந்த வசனத்திலே வாசித்தோமே, அந்த ஸ்ரீ என்ன செய்கிறாள்? அதை தேடும்படி, ஜாக்கிரதையாய் தேடும்படி பிரயாசப்படுகிறாள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர் இருக்கிறார். ஆனால் தேவன் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற வேளையிலே தேவன் கொடுத்த அந்த தாளந்துகளை, வரங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தாளந்துகளை பிரயோஜனமாக பயன்படுத்த தொடங்க வேண்டும். அவ்விதமான சூழ்நிலைகளிலே நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிகமான கனிகளை கொடுக்க நம்மால் கூடும். இன்றைய உலக வாழ்க்கையை நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். நம்மையே நாம் மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான பொழுதுபோக்கு சார்ந்த அம்சங்களிலே, கேளிக்கைகளிலே, பல்வேறு விதமான உலக சம்பந்தமான காரியங்களிலே நம்மை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் அனுதினமும். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, நிச்சயமாய் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. நமக்கு முன்பதாக ஒரு ஓட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த மலை சார்ந்த பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஒரு கரடி வந்துவிட்டது, ஒரு யானை வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நிச்சயமாக நம்முடைய வீடுகளிலே பிரச்சனை இருக்கும். நாம் காலையில் ஒருவேளை சாப்பிடாமல் அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்க முடியும். பல்வேறு விதமான துக்கங்கள், துன்பங்கள் எல்லாம் இருக்க முடியும். ஆனால் ஒரு கரடியாவது, ஒரு யானையாவது நமக்கு எதிரே வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வோம்? நிச்சயமாக எல்லாவித பலத்தோடும் வேறொன்றையும் குறித்து கவலைப்படாமல் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதுதான். உலக சம்பந்தமான பல்வேறு விதமான காரியங்கள் ஒருவேளை நம்மை நெருக்கலாம். பல்வேறு விதமான கவலைகள், பல்வேறு விதமான பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக முன்குறித்திருக்கின்ற வாழ்க்கை என்பது
அந்த ஓட்டம் என்பது அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஓட்டத்தை தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றார். அதே போல நம்முடைய மனித சரித்திரத்தை, உலக சரித்திரத்தை சற்றே திரும்பி பார்த்தீர்கள் என்றால், ஏறக்குறைய ஒரு 200 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சிந்தியுங்கள். நிச்சயமாக அறிவியல் வளர்ச்சி இல்லவே இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லவே இல்லை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, மின்சாரம் இல்லை. சாதாரணமாக நமக்கு இன்றைய தினத்திலே காய்ச்சல் வருகிறதே, வயிற்றுப்போக்கு வருகிறதே, பல்வேறு விதமான பலவீனங்கள் வருகிறதே. இவ்விதமாக சிறு சிறு பலவீனங்கள் நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் பூமியிலே மரித்து வந்தார்கள், இந்தியாவிலே மரித்து வந்தார்கள். இதுதான் உலக சரித்திரம். அந்த சரித்திரம் எப்படி மாறினது? 200 வருடங்களுக்கு முன்பதாக என்ன சம்பவித்தது? அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஐரோப்பா போன்ற தேசங்களிலே என்ன சம்பவித்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். தேவனுடைய வேதத்தை, பரிசுத்தருடைய வேதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எடுத்து கூறினார்கள், வாசித்தார்கள். வேத வாசிப்பிலே, தியானத்திலே, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். எல்லா அறிவியல் வளர்ச்சிக்கு பின்னாலும், எல்லா மருத்துவ வளர்ச்சிக்கு பின்னாலும், எல்லா வளர்ச்சிக்கு பின்னாலும் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகளை ஒருவேளை இன்றைய தினத்திலே நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்த்துவது கிடையாது. அவர் உலக காரியங்களிலே மூழ்கி போகின்றதான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் தேவன் நிச்சயமாக அந்த நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தாளந்துகளை நாம் முதலாவது தேட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எப்படி தேவன் எனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு எனக்கு இல்லையானால் எப்படி எனக்கு தெரியும் தேவன் தாளந்துகளை கொடுத்திருக்கின்றார்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த தாளந்துகளை குறித்ததான ஒரு தேடல் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் முன்னமே சொன்னேனே, தேவன் எனக்காக மரித்தார் என்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே ரட்சிப்பு என்பது உண்டாகிறது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தொடக்கமாய் அமைகிறது. அதே போல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் என்னை நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன? ஒருவேளை நாம் குடும்பங்களிலே இருக்கலாம், நான் ஒரு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரன் சகோதரியாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட நிலைமைகளிலே தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. என்னுடைய பிள்ளை வீட்டு வேலை, தேவனை தேட நேரம் கிடைக்கவில்லை என்றெல்லாம் அந்த மார்த்தாளை போல், மரியாளை போல் நாம் இருக்கவே முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் நிச்சயமாக தேட வேண்டும். அந்த தாளந்துகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய தாளந்துகளை நாம் பயன்படுத்துவதை ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் பார்க்கும்போது அவர்கள் உற்சாகம் அடைவார்கள். தேவனுடைய ஞானம் அவர்கள் மூலமாக வளரும். கடைசியாக மறுபடியும் அந்த வசனத்திற்கு வருவோம். லூக்கா 15வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? எதையாவது தொலைத்து விட்டால் நாம் அதை தொலைத்து விட்டோம் என்கிறதான முதலாவது அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். அந்த தொலைத்த பிற்பாடு அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? ஒரு விளக்கை கொளுத்துகிறாள். வேதமே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க பழக வேண்டும் என்று வேதத்திலே பல்வேறு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டை பெருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே தொலைத்தோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே நாம் தேட வேண்டும், தேவனை தேட வேண்டும். அந்த உறவை குறித்து என்ன வேண்டும், என்ன தாளந்துகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய நம்முடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய எனக்கு 38 வயதாகிறது. 38 வயது மதிப்புடைய நான் என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை வருட காலமாக என்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திக்கும் போது நிச்சயமாக தேவன் எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே
உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராயும் போது நிச்சயமாக அந்த தாளந்துகளை கண்டடைய முடியும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய தாளந்துகளை கண்டுபிடிப்பது மிக மிக அவசியம். தேவன் கொடுத்ததான அந்த தாளந்துகளை, நம்முடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அந்த தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்த வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற ஒரு வாழ்க்கை. மறுபடியுமாய் அந்த உறவில் நாம் வளர வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவன் மோசேயோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த இடங்களிலே நாம் வர வேண்டும். தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தார் என்றால் நம்மோடும் சஞ்சரிக்க வல்லவராய் இருக்கிறார். மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறார் என்றால் நம்மோடு முகமுகமாய் தேவனால் பேச முடியும். அந்த உறவிற்குள்ளாய் மறுபடியுமாய் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.